பொதுவாகவே நம்ம தினமும் எதிர்நோக்கும் சில சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நிகழப்போகும் நல்லது கெட்டதை குறிப்பதாக நம்ம நம்புகிறோம். குறிப்பாக வீட்டிற்குள் நுழையும் சில விலங்குகள் நம் வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வம், அதிர்ஷ்டம் போன்ற நல்ல விஷயங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் நம்புகிறோம். அந்த வகையில் இந்த ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்குள் வந்தது அப்படின்னா நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. உயிரினம், இந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினம் வீட்டுக்குள் வருகுது அப்படின்னா பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுல தான் நம்ம எல்லாமே நிகழும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையாக எடுத்துக்கலாம். அந்த வகையில் நல்ல விஷயங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற நிறைய பேருடைய நம்பிக்கையை இந்த ஒரு உயிரினம் நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள் வரும் பொழுது அதை எடுத்து வரும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தோன்னா வீட்டிற்குள் வரும் சில உயிரினங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் விலங்குகள் அப்படிங்கிற வகையில் குறிப்பாக பார்த்தோன்னா முதலிடம் வருவது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கருப்பு எறும்புகள் தான். கருப்பு எறும்புகள் அப்படிங்கிறது பொதுவாகவே நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுக்குள் கருப்பு எறும்புகள் அதிக அளவில் சுற்றிக்கிட்டே வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பணம் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அந்த வகையில் வீட்டிற்குள் கருப்பு எறும்புகளின் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கருப்பு எறும்புகள் பொதுவாகவே நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால அதிக அளவில் சுற்றி திரிந்தது அப்படின்னா வீட்டிற்குள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு நம்பலாம். சில அதிர்ஷ்டத்தை தரும் விலங்குகள் நிறையவே இருக்குது. அதில் முதலாவது இடம் பிடித்தது தான் இந்த கருப்பு எறும்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா ஆமை, கிளி, தவளை, பூனை, இந்த எல்லா உயிரினமே வீட்டிற்கு வந்ததுன்னா அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில உயிரினங்கள் கண்டிப்பாக வீட்டிற்குள் வரும் பொழுது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம். இந்த மாதிரி வரும் பொழுது நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோடு நம்பி அந்த ஒரு உயிரினம் வீட்டுக்குள் வருவதை எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம தடுக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அந்த வகையில் ஆமை அப்படிங்கிறது விஷ்ணுவோட அவதாரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டிற்குள் ஆமை வந்தது அப்படின்னா அது நேர்மறையான ஆற்றலை தந்து மகாலட்சுமி தேவியை மகிழ்விக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கிளி அப்படின்னு பார்த்தோன்னா செல்வத்தின் அடையாளமாக, செல்வத்தின் கடவுளான குபேரனோடு தொடர்புடையதாகவே நம்பப்படுது. வீட்டிற்குள் கிளி வந்தது அப்படின்னா மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு இது எல்லாமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததாக பார்த்தோன்னா பூனை. சில கலாச்சாரங்களில் பார்த்தோன்னா பூனை அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக செல்வம் மற்றும் செழிப்பை தரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதிரி உயிரினங்கள் வீட்டுக்குள் வந்தது அப்படின்னா கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத சில பேர் சொல்ல கேட்டிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு வீட்டிற்குள் மிக மிக முக்கியமான ஒரு உயிரினம் கருப்பு எறும்பு தாராளமாக வீட்டில் இருந்ததுன்னா அது நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளம், செல்வ செழிப்பு பெருகுவதற்கான அடையாளம், பணம் பெருகுவதற்கான அடையாளம் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கொண்டு நம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை அறிகுறியாக எடுத்துக்கொண்டு சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். என்னென்ன மாதிரி பதிவுகள் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பதிவுகள் போடுறதுக்கு எங்களால் ஆன முயற்சிகள் அனைத்தையுமே நாங்கள் எதிர்கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.